நீங்க நடுவுல உட்கார்ந்திருக்கிறதுனால நடுவர் அவர்களே. இல்ல இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு தக்லை சப்போர்ட் பண்ண போறது நான் தான்றதுனால நீ நாங்க அப்போஸ் பண்ணோம் நீயா முடிவு பண்ணீங்க? இல்ல அப்படிலாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க. திடீர்னு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெளில முடிச்சிட்டு வெளில போகும்போது வாவ். என்ன படத்தை சொல்லிட்டாரு தக் லைஃப். இது எதுவும் வந்து இந்த யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. ஆனால் நான் ரொம்ப புண்பட்டதுனால நான் கொஞ்சம் உண்மை பேசலான்றீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க 2 பேரும் 38 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சேர்றாங்கன்ற அந்த அது செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இருக்கிற டவுட்டையே நான் கேட்டுறேங்க. அவினாஷ், உங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சது? ஸோ எனக்கு கேங்ஸ்டர் ட்ராமா ஸ்பேஸில் போனது ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் ஆச்சு. ஓப்பனிங் வந்து இவர் எவ்வளோ தான் திட்டினாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸ் வந்து லாஜிக்கலாக உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்தாலும் பார்வையாளராக எனக்கு ஒர்க் ஆச்சுன்றது வந்து நான் இங்கே சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த டிஏஜிங் முதற்கொண்டு எல்லாமே ப்ளஸ் த ஐடியா ஆஃப் வைலன்ஸ் இஸ் சைக்கிள், டூ சைட்ஸ் சேம் காயின், அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு. மணி சாரே யோசிச்சிருக்க மாட்டாரு. ஒரு படம் வெளில வந்துருச்சுன்னா ஆடியன்ஸோடது, டேரக்டர் கிடையாது. கரெக்ட். இல்லை எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கமலோட கேரக்டர் ஒரு வல்னரபுளாக இருந்தது. நிஜமாவே அந்த வயசில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டரோட பாடி லாங்குவேஜோ தன்னை தேவையில்லாமல் வெறப்பாக காமிச்சிக்கவோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லலாம் இப்போ அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வருதுலாம் அந்த மாஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த ஷார்ப்னஸ் இருக்கும்ல ஆக்ஷன்ஸில், அது வந்து எங்கே தேவையோ அவர் கொண்டு வராரு. ஸோ அதனால இட்ஸ் நாட் தட் ஹீ காண்ட் பட் ஹீ சோஸ் நாட் டு அண்ட் தட் ஐ திங்க் ரியலி ஒர்க். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு 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 லெவல் ஆஃப் ஒரு நேச்சுரல்னஸ்ன்னு சொல்லாமா எனக்கு ஆத்தென்டிசிட்டி எனக்கு அந்த ஏன்னா அவர் பார்க்க வந்து அப்படிதான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் ஒரு இது கொடுக்காம அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்னென்னா ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அது கதையாக அமையலை. இந்த சென்ஸ் ஸ்பாய்லர் அலர்ட், மைனர் ஸ்பாய்லர் அலர்ட். இப்போ ஏன்னா ஒரே இன்சிடெண்ட்டில் 2 பசங்க வந்து வேறு கைக்கு போகிறாங்க. அப்படி போகிறப்போ ஒருத்தன் எப்படி வரான், இன்னொருத்தாங்க அந்த இன்னொரு பொண்ணு எப்படி வராங்க அப்படிங்கிறத எனக்கு ஆக்சுவலி கதையாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது ரொம்ப நல்ல ஐடியா. அவரும் வந்து யோசிச்சு பார்த்தா அவர் எவ்வளவோ வைலன்ஸ் பண்ணியிருக்காரு, ரங்கராய சக்திவேல் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ மேபி திஸ் இஸ் த டைம் டு இதெல்லாம் முடிச்சுக்கலாம், ஃபைனலாக நம்ம பண்ணதெல்லாம் போதும்னு நினைப்பாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த படம் அந்த ரூட்டையும் எடுக்கல. இந்த பாயிண்ட்டுக்கு வரத்துக்கே நமக்கு ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். சரி நான் எபிலாக்லகையாவது இது வருமோ அப்படின்னு பார்த்தேன், வரல. ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல ஐடியாஸ் இருந்துச்சு, நிறைய பொட்டன்ஷியல் இருந்த மாதிரி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ அது எதையுமே அவங்க படம் பர்சூ பண்ணல. உல்லாசம் ஸ்பேஸ்ல போயிருக்க வேண்டிய படம், ஒரு ரவுடி கிட்ட வளர்றவங்களும் போலீஸ் கிட்ட வளர்றவங்க அது எதையுமே பர்சூ பண்ணல. அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னொரு ஆக்சுவலி வந்து நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க படத்துல, நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ராஜஸ்ரீலாம் வந்து எத்தனை பேருக்கு இங்கே சவுத்தில் தெரியும் தெரியல. ஷீ இஸ் ஒன் ஆஃப் ஐ திங்க் இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸஸில் ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். நான் கூட சரி அவங்க கேரக்டருக்குலாம் ஏதோ இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். அலி ஃபைசல் ஆல்சோ, ரோஹித் சரஃப். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல ஆக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்கள பெருசாக யூஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் எனக்கு வடிவுக்கரசியுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ. அவங்க எவ்வளோ லெஜெண்டரி ஆக்டர், நம்ம எவ்வளோ வருஷங்களாக அவங்கள பார்த்துருக்கோம். தெரில, எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் ஆனால் அதான் அகெயின் ஒரு நல்ல ஐடியா இருந்திருக்கு. பட் சம்வேர் சம்ஹவ் எனக்கு ஆக்சுவலாக டயலாக்ல சில வந்து கமல் யூஸ் பண்ணுற சின்ன ஹியூமர்ஸ் ஒர்க் ஆச்சு. அந்த சொன்ன மாதிரி வல்னரபிளாக காட்டினது வந்து எனக்கு ரியலி ஒர்க். பிகாஸ் சக்கரவியாதி மாதிரி விட்டுருன்னு சொன்னாடா, வை நாட் இல்ல அதுல நான் எனக்கு பிடிச்சனால சொல்றேன். நீ ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்ட முன்னாடில இருந்தே. எதுவுமே இல்லன்ற மாதிரி நல்லத பேச வந்தவங்கள அப்ரூட்டா நடுவுல கட்டையா போட்டு கரெக்ட். பட் எனக்கு தோணுனது தான் சொல்ல முடியும். இப்போ நீங்க சொல்ற ஐடியா ரெண்டு ட்ரோப்பா போறது, அப்போ சந்திராவோட கேரக்டரோட எக்ஸ்போசிஷனே ரொம்ப டிலேடா தான் வருது. பிளஸ் அது வந்து அசோக் செல்வன் வந்து போலீஸா படத்துல எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எந்த கிரெடிட்ஸ்ல தான் தூக்கிட்டு இருக்காரு ஒருத்தரையா போய். அவரோட கேரக்டருக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கல. இந்த ஸ்டோரிக்கு அவங்க ஏன் ஜஸ்டிஸ் பண்ணலன்றது தான் முதல் கேள்வியாகவே இருக்கு எனக்கு. அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா முதல் கேள்வியே வந்து இந்திராணி கேரக்டர் தான். ஆக்சுவலி அந்த படத்துக்கு அவங்க தேவையா கேரக்டரா நான் சொல்றேன். வாட் இஸ் ஷி பிரிங்கிங் டு தி டேபிள் அப்படி டு கிரியேட் a rift between the father and the so called son. அவங்க கிரியேட் பண்ணல rift. அவர் சொல்றாரு இவங்க பீச்ல நான் லிப்சிங் இல்லாம பேசிட்டு இருக்கும்போது சிம்பு அவர்கள் சொல்வார்,
அதாவது ஒரு கேரக்டர் சொல்லும், நான் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நீ என்னோடது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து வச்சுட்டு அங்கேயும் வந்து பிரிசனரா தான் இருக்கேன், என்ன வந்து மாத்தி மாத்தி. பட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷனும் கிடைக்கல. கன்க்ளூஷன் கிடைச்சதே அகைன் ஸ்பாயிலர் அலர்ட். பட் இல்ல அது ப்ராப்பரான கன்க்ளூஷன்லாம் சொல்லாதீங்க, அது சிஜி சரியில்லை. கொஞ்ச நேரத்தில் ட்ரிகர் பண்ணால் நல்லா வந்துருவாங்க, கொஞ்சம் இருங்க, அவசரப்படுறாங்க. ஓகே ஓகே. அப்புறம் அந்த கேங்ஸ்டர் ட்ராமா பற்றி நீங்கள் பேசுனீங்க. இந்த படத்தில் ஒரு கான்கிரீட் வில்லன் ஏன் இல்லைன்றது ஒரு பெரிய கேள்வியாக வருது. மணி சார் என்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் படம் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்றைக்கி தான் நம்மகிட்டேருந்து அவர் கொஞ்சம் தள்ளி போனதான் எனக்கு ஒரு தாட் இருக்குது. இது கதை டெல்லியிலேயே நடக்குது, பாதி நேரம் இந்தியிலே பேசுகிறாங்க, நம்ம இந்த எல்லோ கலர் ஏஸ்தட்டிக் சப்டைட்டில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைலாக் போயிடுது, அங்கே வாயை பார்க்க முடியல. ஒரு கான்கிரீட் வில்லன் இல்லாமல் அவர் மூஞ்சில் கோடு போட்டிருக்கிறதுனால அவர் வில்லன்னு நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவர் நிஜமாவே மாசா, அவர் வெயிட்டா, அவர் என்ன த்ரெட்டு பண்ணுவார் இந்த ஹீரோக்கு, சக்திவேல் இந்த ஃபேமிலிக்கு அவர் என்ன த்ரெட்டு, இந்த கதையில் என்ன அர்ஜென்சி, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி. அவர் ஜெயிலுக்குள்ளே போகிறான்றாங்க, திடீர்னு போகிறதுக்கு முன்னாடி அவருக்குன்னே ஒரு அவுட் ஹவுஸ் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே லவ் பண்ணிட்டு தான் அவர் ஜெயிலுக்குள்ளேயே போகிறாரு. இல்லை அவர் பெரிய கேங்ஸ்டர் இல்லை. ஆமாம் டெல்லியே அவர் கண்ட்ரோல் தான். ஸோ எங்கேயுமே ஒரு த்ரெட்டுன்றது ஒன்று இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்தார் அவருக்கு. எனக்கு அந்த மொமெண்ட் நான் ஆக்சுவலி சிரிச்சிட்டேன். பார்த்தீங்களா எந்த மொமெண்ட்னு சொல்கிறேன், ஃபோன் அன்லாக் பண்ண அந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல நல்லா ஆக்சுவலி வர டயலாக்ல எப்பவுமே நீங்க சொல்ற அந்த இடம் வடிவுகரசி உட்கார்ந்துட்டு ரேண்ட் பண்ற இடம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ். இந்த காம்பினேஷன் ஒன்று இருக்குல்ல, கமல், மணிரத்னம், ARR, சிம்பு, த்ரிஷா, ஐஸ்வர்யலட்சுமி, கமல் சார் தவிர எல்லா காம்பினேஷனும் மணி சார் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப சின்னி ஜெயந்தி தான் சிசிவில வந்து அந்த சிவானந்தன் தான். அப்படியே ஏன் சிசிவி டெம்ப்ளேட் இப்போ என்ன இருந்தால் வந்து ஒரு மாதிரி வேயம் பிடிச்சிருக்குன்னா அது ஒரு ரீஹேஷ் ஆஃப் ஆல் இஸ் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ். இப்போ இங்க பார்த்தா இதே படம் இஸ் ரீஹேஷ் ஆஃப் சிசிவி மாதிரியே ஒரு சிசிவி மட்டும் இல்லை, எனக்கு இன்ஃபேக்ட் நிறைய ஷார்ட்ஸ்லாம் கூட எனக்கு கொஞ்சம் லைப்ரரி, மௌனராக லைப்ரரி, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஷார்ட் அக்னி நட்சத்திரத்தை ஞாபகப்படுத்தும். யாருமே இல்லாத ரயில்வே ஸ்டேஷன். நான் டக்குன்னு ஏதோ ராஜா அப்படின்னு பிரபுதேவா பின்னாடி ஆடுவார்னு நினைச்சேன். இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் நிஜமாலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். இல்ல சோ அது அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்க தான் செஞ்சது கொஞ்சம். நம்மளே லுக் ஃபார்வர்ட் பண்றோம், மணிரத்னம் அவர்கள் படங்கள்லாம் இதெல்லாம் இருக்கும். ஒரு நடக்கும்போது பின்னாடி ஒரு லைட் வச்சு ஒன்று இருக்கும், சன்லைட் வந்து லைட்டா மூஞ்சில படும், எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரி இப்போ ஒரு குரோனாலஜிக்கலா பார்த்தா ஸ்ரீதர், அதாவது நம்ம ஊட்டி வரை ஒரு பழைய ஸ்ரீதர், அதுக்கப்புறம் நம்ம மகேந்திரன் சார், இவங்களுக்கு அப்புறம் ஃபார் எவர் தமிழ் சினிமாவை ஃபார் குட் மாட்டினது வந்து மணிரத்னம் தான். அவ்வளோ ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கும் ஒரு படங்களில், அதுதான் நான் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுறேன். ஆயுதத்தில் வந்து ரவிகே சந்திரன் தான் அகைன் கேமரா. இவர் வந்து அந்த பொண்ணு வந்து வாட்ச் விட்டுட்டேன் அப்படின்னு திரும்ப வரும், நம்மளால் அப்படி டக்குன்னு ட்ரெயினிங் அந்த ஷாட் அப்படி தூக்குவார் அவ்வளோ உள்ளேருந்து. சின்ன சின்ன விஷயம் கலர் பேலட்லேயே 3 வேரியேஷன் பண்ணியிருப்பாங்க, எடிட்டில் அவ்வளோ இருந்திருக்கும் அந்த படத்தில். இப்போ மணி சார் படத்தில் பர்ஃபார்மன்ஸில் டிப் அடிக்க வாய்ப்பே கிடையாது. பட் அதுக்கான ஸ்கோப்பை ஏன் உருவாக்கலன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த குட்டி பையன் அவ்வளோ நல்லா நடிச்சிட்டு இருந்தான், அந்த சின்ன பையன் குட்டி சிம்பு அவ்வளோ நல்லா நடிச்சிட்டு. நீங்கள் திரும்ப திரும்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பர் இம்போஸ் பண்ணி ஓவர்லேல காட்டினே இருக்கீங்க, இதுதான் அந்த பையன் தான் அந்த பையன் தான். அப்போ நான் வந்து சிம்புக்கு ரூட்டே பண்ணல, ஏன்னா அவன் துரோகி ஆகிட்டான் ஒரு லெவலுக்கு அப்புறம் கதையில். பட் எனக்கு சிம்பு பிடிச்சிருந்துச்சு. இல்லைங்க, சிம்பு உங்களுக்கு பிடிக்கும், எனக்கும் கூட பிடிக்குங்க. ரூட்டிங் ஃபார் த கேரக்டர். எனக்கு நான் என்னோட பாயிண்ட் சொல்கிறேன், ஐ குடன்ட் ரூட் ஃபார் த கேரக்டர் பிகாஸ் அப்பா மாதிரி இருக்கிற சக்திவேலை வந்து அவன் குத்திட்டு அவன் மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கான், அவரை வெயிட் பண்ணுறான், கார்லேயே அவரை வெயிட் பண்ணுறான். அப்புறம் வந்து நீங்கள் எல்லாரும் குத்தி முடிங்க, நான் தள்ள மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வராரு. I couldn't root for that characterல. அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் பிளஸ் ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்பேஸ்லயே தான் இருந்தார், பேக்ரவுண்ட்லயே தான் இருந்தார். The reason for him to அந்த ஃபைட் கமல் கூட ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஒழுங்கா காட்டவே இல்லை, அது கரெக்ட் இல்ல. எனக்கு ஆனா ஆல்பம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு வட சென்னையில கிடைச்ச சேம் ஃபீலிங் தான். ஏன்னா நல்ல பாட்டெல்லாம் வந்து ஒழுங்கா லைக் ஃபுல்லா யூஸ் பண்ணாம கட் பண்ணி துண்டா நம்ம கெஸ் தி கேம் பண்ற மாதிரி, ஓ இந்த பாட்டு இங்க 2 செகண்டுக்கு வருதா, அந்த ஒரு மூட்ல. இன்ஃபேக்ட் முத்தமழை பாட்டுலாம் வந்து வந்துச்சா அப்படிங்கறதே நான் வெளியில வந்து கேட்டுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. எனக்கு பெருசா ரெஜிஸ்டரே ஆகல, வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, எனக்கும் தெரியல. அதுதான் சொல்றேன், இப்படி அதோட ஒரு ரெப்ரைஸாடா அந்த வெர்ஷன்ல வீணை வந்து லைட்டா ஒரு 10 செகண்ட்ஸ் இப்படிதாங்க என்னையும் டவுட் பண்ண வைக்கிறாங்க. நானும் வந்தோடனே எங்கப்பா வந்துச்சு அப்படின்னு தான் கேட்டேன். 3வது வாட்டி பார்த்தா பிடிக்கும், 4வது வாட்டி பார்த்தா புரியும், 5வது வாட்டி பார்த்தா நீங்களும் சேர்ந்து கதையில் எழுதிருவீங்க. அதேதான். ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பட் இன் ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த ஆல்பம் வந்து கொஞ்சம்
இவங்க 2 பேரோட ஏர்லியர் ஒர்க்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரீஹாஷா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் 5 வண்ண பூவை வந்து ஹெவியா எனக்கு சித்திரை நீலா ஃபீலிங்ஸ் கொடுத்துச்சு. அதை யூஸ் பண்ற நான் இதை வந்து தப்பா கூட சொல்லல, பட் ஜஸ்ட் த வே இட் வாஸ் யூஸ்ட். நான் பாட்டு வந்து அதோட இதுவா இருக்கு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இட்ஸ் நைஸ் சாங். ரொம்ப பாவங்க அந்த சந்திரா. அப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு அண்ணனை பார்க்குறா, பார்த்த உடனேவே ஸ்பாய்லர். என்னங்க இதான் லைஃப், அதான் லைஃப். நைஸ். வேற ஏதாவதுங்க இல்லை, பட் அது பிஜிஎம்மும் வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. திடீர்னு ஏதோ ஒரு சின்ன அப்படியே ஒரு பயங்கர கிட்டார் பீஸ் ஒன்று வரும், என் தலைவன் முட்டு கொடுத்து ஏற்றுறான் அப்படின்னா புஷ்குன்னு போயிடும். அதுக்குள்ளே வேற ஏதோ ஒரு சீன் வந்துடும். ஐயோ அப்படி இருந்துச்சு. இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட், படத்தில் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம என்ன ஃபீல் பண்ணோங்கிறத வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது மியூசிக் மட்டும் தான். இந்த இடத்துல நம்ம இதை தயவு செஞ்சு ஃபீல் பண்ணேன் அப்படி இருந்துச்சு. ப்ளீஸ் ஆஷா, யூ பீயிங் வெரி சாஃப்ட். சும்மா சொல்லுங்க. நைஸ் பர்சன். ஆமா, ஏங்க அதுக்கா நாங்களாம் என்ன வன்மவாதிகளா? எதுக்கு என்ன சேர்த்துக்கிற? நடுவில் இருக்கிற நீ கன்ஃபார்ம் சிஞ்சோ, நீ இந்த சேனல்ல ஆங்கர் வேலைக்கு ஆசைப்பட்டு அவனை இன்னைக்கு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க. பிடிச்ச கேரக்டரா ஐ திங்க் ஐ லைக் சிம்புஸ் கேரக்டர். அது ஒரு மாதிரி அங்கேயும் போகாமல் இங்கேயும் வராமல் நான் எல்லா தப்பையும் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த தப்போட ரெப்பகஷன்ஸும் எனக்கு தெரியும். அது என்னை ஹர்ட் பண்ணுது, பட் ஐ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். அண்ட் நெட்ரிக்கனில் வர ஒரு பையன் மாதிரி அவள் என்னோட ஆள்றா, நீ தூக்கி போயிட்டன்ற அந்த ஒரு வழியை வேற அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு. பழைய நெட்ரிக்கன். அமரன் வாஸ் மை ஃபேவரட். எனக்கு வந்து கலுவா அர்ஜுன் சிதம்பரம் ப்ளே பண்ண கேரக்டர். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஒரு அந்த ஸ்டோரிக்கு டீசெண்டாகவும் அந்த கேரக்டருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து லேயர்டா, ஆமாம், ஓரளவுக்கு ஆர்க் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்து வந்து எனக்கு ப்ளஸ் ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்டாக ஏற்ற மாதிரி மாற்றினார். டிப்ரெஷனாக இருக்கும் போது ஹேர் ஸ்டைல் மாற்றினது விஸ்வாசி அவர் எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலாக அதை வந்து கமலோட கேரக்டர் அக்னாலேஜ் பண்ணது எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு அமரனுமே ஓகே, மேபி அவுட் ஆஃப் த லாட் அமரன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹியூமனாக ஃபீல் பண்ண கேரக்டர். இந்த சென்ஸ் எனக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அட்லீஸ்ட் ஓகே, நீ ஏன் இதை செய்கிற, என்ன உனக்குள்ளே ஓடுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் பர்ஃபார்மன்ஸாக எனக்கு பேசணும் அப்படின்னா எனக்கு ஐ திங்க் ஐ லைக் கமல்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஐ லைக் த லாட் ஆஃப் பீப்புள்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ். அபிராமியோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு, கமலோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம நிறைய பார்த்தது தான், பட் இருந்தாலும் they were able to bring that ஒரு சின்ன ஒரு திங். ஸோ அதனால மேபியா எல்லா பேரையும் சொல்லிட்டீங்க. அந்த சின்ன பையன் எனக்கு ஓகே அதுவும் சொல்லிட்டாரு. நீ நான் தான் சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் பார்த்து நான் இப்போ சொல்லலை, அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பதிவிட்டு சொல்லலை. பண்ணிட்டுறியா? ஆன்சர்ஸ் முன்னாடி சொன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் திரும்ப அடுத்து சொல்கிறேன். பிடிச்ச ஆக்டர் ஜோஜோ ஜார்ஜ். பொதுவாக அவர் தான் தெரிவார் எல்லா படங்கள்லையும். இதில் கொஞ்சம் அப்பப்போ சக்திவேல் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கடந்த 20-25 ஆண்டுகளில் என்னால் ராகவனை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி என்னால் சக்திவேலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் உலக நாயகன் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏதோ அப்பெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நீ ஏதோ பண்ணிட்டு தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பர்டிகுலர் சீன் ஆக்சுவலாக அந்த ஒரு மாதிரி நம்மளை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களே, இது ஒரு டிஸ்டோப்பியன் படமாக நம்மளை ஏமாத்துறாங்களே, அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் அது ஒரு ஓப்பனிங் ஷார்ட்லேயே அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் டு டூ வித் த வே. அப்புறம் ஒரு சின்ன சிம்பு அவர்களோட அந்த கை கட்டப்பட்ட ஃபைட்டோட அந்த போல்ட் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாடல்கள் பொதுவாகவே மணி சார் படங்களில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஷாட் ஐ வுட் சே த பேரலாக வென் இங்கே அமரனோட எஸ்கேப், அங்கே அவரோட ஃபைட். நான் ஆக்சுவலாக அவர் அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக தூக்க கலக்கத்திலே ஃபுல் ஃபைட்டையும் ஒரு லோகேஷ் படம் மாதிரி ஒரு செட் பீஸா அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டாங்க. அது இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஐ திங்க் இந்த லோ லைட் ஷாட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. என்னதான் வயசானாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சர்டன் பர்சனாவை மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனா ஜெனியூனா கமல் இந்த படத்துல அவர் ஏற்கனவே சிவாஜி கணேசன் மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், he was actually an old man. அது நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. அது சூப்பர். அதுதான் சொல்றேன், வல்னரபிளா இருந்தாரு. அவருக்கு தெரியுது. உடனே இந்த வல்னரபிள தூக்கிட்டு வந்துறாங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்னங்க வல்னரபிளா இருந்தா how does it matter to the filmங்க? இல்ல இவரே நான் அதாவது ஒரு பையனை ஜில்லா ஃபிளிப் மாதிரி ஒருத்தனை காப்பாத்தி கூட்டு வராரு. அவனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காப்பாத்தி கூட்டு வர இடமே எனக்கு ரொம்ப லிபர்ட்டியா இருந்துச்சு. ஏதோ பாஞ்சு வர புல்லட் அவன் வாயில வாங்கி துப்புனா மாதிரி அவனை ஒரு தூக்கிட்டு வெளியே வராரு. ஏதோ ஐஸ் மிட்டாய் வாங்கி தர போற மாதிரி தூக்கிட்டு வராரு. ஒரு போலீஸ் அந்த பையன் மேல புல்லட் போட்டா நீதான் அப்படின்னு உடனே டம்மனி இவரை சொல்றாரு. உடனே வேன் வந்து தூக்கிட்டு போயிருது.
அதாவது இப்போ பீரியட் படம்னு நம்ம ஒத்துக்கணுமா? அதனால அது எம்ஜிஆர் காலத்து கதை அப்படியே ரகசிய போலீஸ் 94 தானே. அதை தான் சொல்றேன். பாண்டியன் காலத்து கதை. அந்த பையன் எங்க நிஜமாவே ஒரு கவசமா பாஞ்சு அவரை காப்பாத்தினான்றது எனக்கு புரியல. அவன் ஒரு ஓரமா பேப்பர் படம் எங்க கவசமா யூஸ் பண்ணாரு? இல்ல அதோட கன்சீட் ஆஃப் தி சீனே கூட்டமோட கூட்டமா நான் ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு வெளிய வரது. அது அப்படி எல்லாம் வந்துருங்க. அதெல்லாம் ஓகே. டிஸ்கஷன் சொல்ற மாதிரி நீங்க 8வது லேயர் சொல்றீங்க. பட் நான் மேட்ருக்கு வரேன். எங்க அவனை கவசமா பயன்படுத்தினாருன்னு கேக்குறேன். அவன் கடைசியில அவர் புல்லட் அடிதாங்க வாங்கினாரு. அவர் காப்பாத்தப்படல. உயிரோட இருக்காருல. என்னங்க அவர் பட்டம் ஃபுல்லா எங்கால அடி வாங்கினே இருக்காப்ல. திரும்ப வராரு. ஏன்னா யமதர்மராஜாவும் அவரும் கிண்டர் கார்டன்ல சேர்ந்து போறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக எங்கால தப்பிச்சு வந்துகிட்டே இருக்காரு. நான் மன வழியிலேயே கான்செப்டாவே இருக்கு படத்துல. அது வந்து அங்கேயே எனக்கு அது ஒரு மாதிரி வீக் ஆயிருச்சு. அப்புறம் இவர் பையன் மாதிரின்னு செகண்ட் ஹாஃப்ல சொல்றாரு. முதல் ஹாஃப்ல இவன் அண்ணன்றான். ஐயோ என்னடா அவர் அண்ணன்ற. அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி ஸ்வங்கின்னு போயிருச்சு. அப்புறம் அவன் எதுக்கு செகண்ட் ஹாஃப்ல பையன் மாதிரின்னு என்ன சொல்றீங்க? சரிடா அடாப்டேஷன் லெவலுக்கு அவனை தூக்கிட்டு வந்துட்டல. இப்ப ஜில்லாலேயே அவர் பையன் மாதிரி தான். பையன் மாதிரியிலே நம்ம எவ்வளவு கதைகள் பார்த்திருக்கோம். எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஹோல்டே ஆகல. பிளஸ் இவர் ஏன் டெல்லியில இவ்வளவு பெரிய தக்கா இருக்காருன்றதுக்கு என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்? இவங்க ஒரு கான்வாய் மாதிரி. அதான் சொல்றேன். இவங்க நாயகன் மும்பைல எடுத்து என்னடா டெல்லியை காட்டணும் இல்ல. டெல்லி பாத்துருக்கேன். ஒருத்தன் காலைல ட்வீட் போட்டுருந்தான். if you want to watch Thug Life please watch கடல். அந்த மாதிரி இருக்குடா நீ சொல்றது. நான் எதுக்குடா நாயகன் பார்த்துட்டு வரணும் Thug Life பாக்குறேன். நாயகன் வந்து மும்பை, இது டெல்லி. வேற ஊர். அடுத்த படத்துல நான் கல்கட்டா போவோம். நாயகன் ட்ரேசஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அங்க இருந்தா ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லையா? அதை பத்தி நம்ம அப்புறம் வருவோம். இல்ல பட் அதை தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு ஆனா அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. ஆமா, யாரு வேணா ஜென்ரிக்கா படம் பண்ணலாங்க. உலக நாயகன் பண்ண கூடாதுங்க, பண்ண முடியாதுங்க. இப்போ உலக நாயகன் தான் இதுக்கும் கதை திறக்கதை எழுதுனதா கிளைம் பண்ணிருக்காரு. என்ன ஐடியா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இல்லப்பா, உலக நாயகன் வந்து தந்த மரணத்துக்கும் அவருக்குமான ஒரு அனாலஜி, அந்த போராட்டம் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதே தான் அவர் ஏற்கனவே விக்ரம்ல ஒரு ஐடியாவா லோகேஷ்ட கொடுத்தாரு. இதே ஐடியாவை தான் Thug Lifeல கொடுக்குறாரு. இந்த சாவோட போராடுற ஐடியாவை எத்தனை வாட்டி கொடுப்பாருன்னு தெரியல. நேபாளில் அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னு காட்டல. அவர் டப்புன்னு உடனே ஸ்னோக்கு நடுவில் ட்ரெயின் வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஒன்றுமே அது எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை, எதுவுமே எஸ்டாப்ளிஷ் ஆகலை, எதுக்குமான காரணகர்த்தாவே இல்லை. நானே என்னோட ஐக்யூ எனக்கு ஆக்சுவலி அதில் என்ன மேட்டர்னா, எனக்கு அந்த ஐடியா கூட நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது அந்த ஒரு இங்கிலீஷ் படம் வரணும், சார்லிஸ் தெரனோட இமார்டல்ஸா ஓல்ட் கார்ட் தானே. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இமார்டல்ஸாக இருப்பாங்க பேசிக்லி. ஸோ சாவோட அந்த போராட்டம் ஓகே, அதை நான் ஐடியா லெவலில் நான் எடுத்துக்கிறேன். பட் ஆனால் அந்த கேரக்டர் அதை மாதிரி பிஹேவ் பண்ணல. அவங்க வந்து பிஹேவே பண்ணல படம் ஃபுல்லா. அது இது வேற ஜாலியா இருந்துச்சு பிஹேவியர். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் பிரச்சனையா வந்தது. இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, எனக்கு இது போதும், நான் வேற வழி இல்லாம பண்றேங்கிற வைப்பு வந்து எனக்கு அவரோட ரங்கராய சக்திவேல்கிட்ட அந்த ஃபீலிங்கே எனக்கு வரல. ஏன்னா அவர் இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு, தன்னோட இடம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் ஏன் சாவோட போராடுறாரு? அவருக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. சோஃபாவை வச்சே மணிரத்னம் அனாலஜிக்கலா அப்படி ஒரு லேயர்டா ஒரு கதை சொல்லியிருப்பார். அந்த சோஃபாக்கு தான் எல்லாரும் போராடுறாங்கன்ற மாதிரி. ஸ்டேஜிங் பிளாக்கிங்ல ஒரு டென்ஷன் இருக்கும், அந்த பிரதர்ஸ்குள்ள ஒன்று இருக்கும், அவனுங்களுக்கு எப்போ வேணா குண்டு வச்சுப்பாங்கன்ற ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும். இங்கே எதுவுமே ஓல்டாக மாட்டேங்குது. மணிரத்னம்ன்ற ஒரு வந்து நிஜமாவே இந்தியன் சினிமாவோ உலகத்தில் வேற ஏதோ ஒரு காண்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் இப்படி ஒரு படம் பண்ணக்கூடிய ஊர்றானாங்கன்னு காமிச்ச ஒரு ஃபில்ம் மேக்கர். அப்படி இருக்கும்போது எவ்ரி டைம் தே ஹேவ் டு ப்ரூவ் ஹூ தே ஆர். ப்ரொடியூசரா ஐ திங்க் அவர் வந்து ஹிஸ் பின் பிரேக்கிங் ஸ்டீரியோடைப்ஸ் இல்லையா. நிறைய புது விஷயங்களை வந்து நமக்கு கொண்டு வந்தது, நமக்கு அறிமுகப்படுத்துனது, நமக்கு ஆக்சசிபிள் ஆக்குனது கமல் தான். எனக்கு வந்து அவர் ஒருவேளை யங்கர் ஜென்ரேஷனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல, கமர்ஷியல் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டாரோன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை, பயம் தான் அது. ஆக்சுவலி நீங்கள் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதான். ஏன்னா உங்களை பார்த்து கற்றுக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ மேபி ஏன்னா அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் ப்ரொடியூஸ் பண்ணது தான் நிறைய. ஸோ அவரால் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபேஸில் RK5 ஃபேஸில் எல்லாமே நல்ல கமர்ஷியல் ஹிட் படங்கள். அதுதான் சொல்கிறேன். which is see அத நான் கம்ப்ளைனும் பண்ணல. பட் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி காசு பார்க்கணும்ல. அதான் சொல்றேன். கம்ப்ளைன் பண்ற 60 இயர்ஸ் அவர் வந்து பண்ணிட்டாரு. let him also make some money. இல்ல கமல் ஏஆர் ரோமன் அவங்களோட ஒரு நேர்காணல் பண்ணதனால அத நான் கேட்கும்போது நான் கேட்கறேன் சார் கிட்ட, சும்மா ஆஃப் த ரெக்கார்ட் கேட்டேன். சார் அவர் தான் ரோஜாலேருந்தே ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ப்ரூவ் பண்றாருல்ல சார், நீங்க ஏன் அவரோட சேர்றதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்றீங்கன்னு ஒன்னே, உள்ள இருக்கிற அந்த ராஜா ஃபேன் ஒத்துக்க கொஞ்சம் டைம் ஆகுங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொன்னாரு. அதே சமயத்துல ஐ வாண்டட் அந்த மாதிரியான ஒரு படமும் எனக்கு அமையணும் ரஹ்மான் அவர்களோட வேலை செய்ய அப்படின்னு. அண்ட் ரெண்டு பேருமே அவர் மியூசிக் லெவலில் அவர் பண்ண
படங்கள் வந்து வேற டைரக்டர்ஸ்ன்றதுனால அவர் பெருசா ப்ளஸ் ஆல்மோஸ்ட் பண்ண வேண்டிய நிறைய படம் மர்மயோகிலாம் அவங்க பண்ண வேண்டிய படங்கள் தசாவதாரம் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் ஓகே தான், ஜாலி தான். தெனாலி ரொம்ப ஒரு என்ஜாயபிளான ஒரு ஆல்பம் வித் லாட் ஆஃப் இந்தியன் டூ. இன்ஃபேக்ட் சங்கர் மாதேவன் பாடின அந்த முதல் பாடல் அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது ஓகே தான், ஹேட்ரிக்காக ஒத்துக்கலாம், ஹேட்ரிக் தான். கொஞ்சம் காட் பிஹைண்ட் இல்லை எனக்கு வந்து அவர் பாடாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. கமல் பாடம். ஸோ ஆல்பத்தில் வந்து அவர் பாட்டு பாடியிருக்கலாமோ அப்படின்னு. நான் தெனாலி 25 years ஆகிடுச்சு வந்து 25 yearsக்கு அப்புறம் ரீயூனியன் பண்ணுறாங்க. ஐ தாட் ஹில் சிங் அ சாங் which didn't happen, பட் படத்துலையும் பாட்டு இல்லைன்றதுனால நம்ம அதை வச்சு அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அது படத்தில் வரலன்னு பழகிருப்போம். யா மேபி எனக்கு தெரில, கொஞ்சம் ஒரு எனக்கு எல்லாத்துலேயுமே அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கோட சாயல் தான் தெரிஞ்சுது. ஸோ அவங்க இவ்வளோ அகெயின் மணிரத்னம் கமலோட ரீயூனியனுக்கு சொன்ன அதே விஷயம் தான் இவங்களுக்கும் எனக்கு தோணுது. தேர் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இன்னொரு ஐகானிக்கான ஒரு ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து நல்ல ஆல்பம் அப்படிங்கிற ஒரு மூட்ல இருந்து. பட் அந்த தீம் செட் ஆயிடுச்சு. விண்வெளி நாயகா வந்து become the அதுவும் கரெக்டா அது அவர் என்ன இனிமே வந்து இதெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஆக்சுவலா விண்வெளி நாயகன் விண்வெளி நாயகன் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற அந்த மூடு போயிடுச்சு. பட் ஆனா தட் சாங் ஐ திங்க் வாஸ் அப்பப்ப அவருக்கு அந்த ஒரு சாங் ப்ரீவியஸ் விண்வெளி நாயகன் ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தங்க பாடிருந்தாங்க, ட்ரெய்லர் பயங்கரமா இருந்தது. ட்ரெய்லர்ல அது ஃபர்ஸ்ட் விட்ட அனௌன்ஸ்மென்ட் வீடியோ நினைக்கிறேன். No, but I like this version also. I think it worked really well. But அந்த வாய்ஸ் என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு தோணுச்சு. Maybe அந்த வெர்ஷன் நீங்க killed it. Killed it. அவருக்கு தான் வேலை நிக்குது ஆல்பத்துல. ரெண்டு பேரை பாட விட்டு மூட்டிக்கங்கடா. எல்லா வெர்ஷனையும் கொடுங்க, நாங்க கேக்க ரெடியா இருக்கோம். ஒரு மெட்டா லெவல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள தக் பண்ணிட்டாங்க. Just to prove a point that you know this time we are kind of ஒரு தக் லைஃப் பண்றோம். பார்ட் 2ல தான் நாங்க யாருன்னு காட்டுவோம். I think it's a missed opportunity. அது ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் அவங்கள எதிர்பார்த்துருப்பாங்க, ஹைப் இருந்தது, எவ்ரிதிங் வாஸ் இன் பிளேஸ். எல்லாமே இது வந்து நான் பட்ஜெட் நம்பர்லாம் போகல, பட் இது பெரிய விஷயமா இருக்கும்னு எதிர்பார்த்த டைமில் ப்ராப்ளி எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகாத போன ஒரு படமாக ஆயிடுச்சு. இட்ஸ் சேட். ஆக்சுவலி அதே தான் நானும் சொல்லுவேன், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா ஐ திங்க் கதையாகவும் சரி ப்ராஜெக்டாகவும் சரி பயங்கர ஹைப் மட்டும் இல்லை, நிறைய பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். நம்ம சும்மா ஒன்றும் அவங்க தட்டி கழிக்கலை எனக்கு இருந்துச்சு, நிறைய ஐடியாஸ் இருந்தது படத்தில். பட் அது எதுவுமே கரெக்டாக வெளியில் வரல அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இது பண்ணியிருக்கலாமே, இது பொட்டென்ஷியலாக இன்னும் நல்லா வந்திருக்குமே. ஏன்னா எதுவுமே இல்லைன்னா நமக்கு இவ்வளோ ஒரு வருத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து இன்னொரு 5 வருஷம் நம்ம வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா அமைய வேண்டிய படம். அது மென்டல் ஹெல்த் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது இது மூலமா கிடைக்கிற இன்சைட்ஸ், இது மூலமா நம்ம டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிற விஷயங்கள், நம்மள ஒரு படைப்பாளியாகவும் கதை சொல்லியாகவும் ஒரு விமர்சகராகவும் ஒரு தனி மனுஷனாகவும் அவ்வளோ விஷயங்கள் அது நமக்கு ஒரு தீனி கொடுக்கணும். இது கொடுக்காத போது நாயகன்ல வர கேள்வி மாதிரி இதுல ஒரு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது இருக்கும்னு நினைச்சேன். அவர் நல்லவரா கெட்டவரா மாதிரி அது நமக்கு எனக்குலாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு அவர் நம்மள கேட்கிறாரு.